அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசினியர்களுக்கு உறவோடு சில காலம், பிரிவோடு சில காலம் என தத்தளித்து கொண்டிருக்கும் தனுசு ராசினியர்களுக்கு 29/3/2025 முதல் புதிய யோகங்கள் நிறைந்த ஒரு பெயர்ச்சியா இந்த சனி பெயர்ச்சி அமைய இருக்குதுங்க. அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது, குறிப்பாக கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, கும்பராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கும் சனி பகவான் 29/3/2025 முதல் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாருங்க. இந்த பயிற்சியின் காரணமாக தனுசு ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டங்கள்ல சனி பகவானால் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது, குறிப்பா சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பலமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பயிற்சியாகி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு செல்கிறாருங்க. அவரது அருட்பார்வை ரிஷபம், கன்னி, தனுசு ஆகிய ராசிகள்ல பதிகிறது. இது திருக்கணித ரீதியான சனி பயிற்சி ஆகுங்க. இந்த சனி பயிற்சி சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகிறது, கன்னி ராசிக்கு கண்டக சனியாக வருகிறது, அதே போல் தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறது, கும்பராசிக்கு குடும்ப சனியாக வருகிறது, அதே போல் மீன ராசிக்கு ஜென்ம சனியாகவும் மேச ராசிக்கு 7.5 சனியாக வருகிறதுங்க. இதுவரை அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கத்தில் இருந்த கடக ராசிக்கு அது விலகுகிறது, அதே போல் சிம்ம ராசிக்கு கண்டக சனி விலகுகிறது, விருச்சக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும் மகர ராசிக்கு 7.5 சனியும் விலகுகிறது. சனி விலகும் ராசிக்காரர்கள் நல்ல சக்கரவர்த்திக்கு சனி விலகி அருள் கொடுத்து நல்லமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது நல்லது. அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ஊருக்கு அருகிலுள்ள சிவாலயங்களில் இருக்கு சனி பகவானையும் திருநாளு திருக்கொள்ளிக்காடு, கொஞ்சனூர், சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகிலுள்ள பெருச்சிக்கோவில், நல்லிப்பட்டி, திருக்குடியலூர் போன்ற சிறப்பு தலங்களில் உள்ள சனி பகவானையும் வழிபடலாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம கும்ப சனி குடம் குடமாய் கொடுக்கும் என்பது பழமொழி. குறிப்பாக நீதிமான் என்றும் நியாயவான் என்றும் போற்றப்படும் தனது சனி தனது ஆட்சி வீடான குடும்ப ராசியில் சஞ்சரிக்கும் போது நீதி நியாயம் கிடைக்க போராட்டங்கள் அதிகரிக்குங்க. நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்புகள் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுக்கலாங்க. அரசியல் சதுரங்கத்தில் கட்சி தாவல்கள் அதிரடியாய் அமையுங்க. அனைத்து கட்சிகளிலும் தேர்தல் களம் சவால் போட்டியாக அமையும். இருந்தாலும் முடிவில் மக்கள் விரும்பியபடி நல்லாட்சி அமையுங்க. முற்காலத்தில் குடங்களை சுமந்த பெண்கள் இக்காலத்தில் மகுடங்களை சுமக்க கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பலத்தால் வழிபிறக்கும். அரசியல் களத்தில் பெண்கள் வெற்றி கனியை பறிக்கும் முயற்சி ஆர்வம் காட்டுவார்கள். தங்களுடைய தங்கம், வெள்ளி போன்றவற்றின் விலை நினைக்க இயலாத அளவிற்கு உயருங்க. திடீர்னு விலை குறைவது போல் தோன்றி மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்றவற்றின் விலை சனி பயிற்சி காலத்திலிருந்து இறக்குமுகமாக இருக்குங்க. இருந்தாலும் ஜூன் மாதத்திற்கு மேல் விலை ஏறிக்கொண்டே சென்று உச்சத்தை தொடங்க. சனியினுடைய வக்ர காலத்திலும் செவ்வாய் சனியோடு சம்பந்தப்படும் நேரத்திலும் கடல் கொந்தளிப்பு, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்கள் ஏற்படலாம். உலக நாடுகளுக்குள் பிரச்சனைகள் தலை தூக்கலாங்க. அது மட்டும் இல்லாம புகழ்பெற்ற அரசியல் பிரமுகர்கள், கலைத்துறையை சேர்ந்தவர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. செந்நிற காய்கறிகள், வெள்ளை நிற உணவுப் பொருட்கள் ஆகியவற்றுடைய விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு என்பதை சனி பகவானுடைய இந்த மீன ராசி சஞ்சாரம் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. அது மட்டும் இல்லாம தனுசு ராசினியர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் 29/3/2025 அன்று 4ஆம் இடத்திற்கு வருகிறார். அதை அர்த்தாஷ்டம சனி என்று சொல்வார்கள். உங்கள் ராசியை பொறுத்தவரை சகோதர சகாயஸ்தானத்திற்கும் சுகஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சனி பகவான். அவர் தன் சொந்த வீடான கும்பத்திலிருந்து மீன ராசியில் சஞ்சரிப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தொழில் வளர்ச்சி பெருகுங்க, பொருளாதார நிலை உயர இருக்குது. அது மட்டுமில்ல
4ஆம் இடத்திற்கு சனி வரப்போகிறார். இதனால் பலம் பெற்று சஞ்சரிக்க போகும் சனியால் நன்மைகளை உங்களுக்கு அதிகரிக்க இருக்கு. அடுத்தவர் நலன் கருதி எடுத்த முயற்சியில ஓரளவு ஆதாயம் கிடைக்குங்க. கூட்டு முயற்சியில் இருந்து விலகி தனித்து இயங்க பொறுப்படுவீங்க. அதே போல தொழில் புரிவர்கள் மற்றும் மாற்று இனத்தவர்கள் லாபம் காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது. இடமாற்றம் வீடு மாற்றம் கூட ஏற்படலாங்க. இந்த மாற்றங்கள் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதே போல் உங்களுடைய ராசி 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் மட்டுமில்லாமல் 6, 10ஆம் இடங்களில் பதிகிறது. எனவே பொருளாதாரத்தில் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்குங்க. உடன்பிறப்புகள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை கூட சிலருக்கு ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இடமாற்றம் வீடு மாற்றம் அல்லாமல் உத்தியோக மாற்றம் கூட வரலாங்க. சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் பதிவதால ஜீவனஸ்தானம் புனிதம் அடைகிறது. உங்களுடைய ஜாதகத்திற்கு யோகம் தரும் கிரகமாக சனி பகவான் விளங்குவதால கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. செல்வ நிலை திருப்தி தருங்க. முன்னோர்கள் கட்டி வைத்த சிதிலமடைந்த கோவில்களை பழுது பார்த்து உங்களுடைய பெயர் நிலைக்கும் விதத்தில் செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லாம சனியினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் பதிவதால முத்தான தொழில்கள் வாய்க்கும் யோகம் உண்டு. அதே போல் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீங்க. எதிரிகள் பலம் குறையுங்க. லாபத்தை வரவழைக்கும் விதத்தில் கையாலான நண்பர்களும் மாற்று இனத்தாரும் உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடைய மனதில் இடம் பிடிப்பீங்க. வீடு வாகனம் வாங்க கேட்ட சலுகைகளும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் வீடு வாங்கும் யோகம் வந்து சேருங்க. வெகு நாட்களாக எதிர்பார்த்து வந்த காரியங்கள் ஒவ்வொன்றாக முடியுங்க. பூர்வீக சொத்துக்களை விற்றுவிட்டு புதிய சொத்துக்கள் வாங்குவதில் கவனம் செலுத்துவீங்க. பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெறுவது நல்லது. அதேபோல் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாமா என்று நினைப்பீங்க. இந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க. தனுசு ராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த சனி பெயர்ச்சி என்ன மாதிரி எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த சனி பெயர்ச்சியினுடைய விளைவாக வரவுக்கேற்ற செலவுகள் வந்து சேருங்க. ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது நல்லது. தன்னம்பிக்கையும் தைரியமும் அயராத உழைப்பும் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு வழிவகுக்குங்க. உடன்பிறப்புகளை அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவிக்குள் உறவு பலம் பெற விட்டு கொடுத்து செல்வது உத்தமமுங்க. கடன் பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்க சிக்கனங்களை கையாள முயற்சி எடுப்பீங்க. பணிபுரியும் பெண்மணிகளுக்கு வேலை பளு கூடுங்க. சக பணியாளர்களால் அடிக்கடி தொல்லைகள் வந்து கொண்டே இருக்கும். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை பிறரிடம் ஒப்படைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சனி பெயர்ச்சி காலகட்டங்கள் சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி கொடுங்க. எடுத்துக்கொண்ட முயற்சிகள் யாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். முன்னேற்ற பாதையில் முட்டுக்கட்டையாக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள். பணியாளர்களுடைய தொல்லை அகலுங்க. பிள்ளைகள் வழியில் வேலை கிடைத்து உதிரி வருமானங்கள் வந்து சேர இருக்குது. அதிகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துவதன் மூலம் ஆரோக்கியம் சீராகி வழிபடுக்குங்க. தனுசு ராசினியர்களுக்கு இத்தருணங்கள் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது சதுர்த்தி விரதம் இருந்து ஆணைமுக பெருமானை வழிபட்டு வருவது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது.